இறைவன் திருக்கரணை. வணக்கம் நண்பர்களே. 2026-27 Q1க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ். 2026-27 Q2க்கும் சரி ஆனுவலைஸ்டாகவும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ எங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம எங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பவர் டிரான்ஸ்மிட்டர், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூரன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெக்டிஃபையர்ஸ், டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 நிலையில் இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குது. இப்போ இவங்களோட சமீபத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவங்க 500 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே இன்ஃபர்மேஷனாக பார்க்க முடியுது. ஃப்யூச்சரில் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க, ரெனியூபிள் எனர்ஜி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். கிரிட்டும் நமக்கு நிறைய தேவைப்படுது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் தேவைப்படுது. ஓல்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு டிமாண்ட் வந்து இன்னும் 2038-40 வரைக்கும் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ அந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஃப்யூச்சர் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நம்ம பிஸ்னஸ் மாடல், அதாவது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து யோசிக்கிறோம். சப்சிக்வெண்ட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. பொதுவாகவே மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு கழித்து என்ன இவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குன்னு அசஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஏற்றி வச்சிடுறாங்க. இப்போ நம்ம 30க்கு பார்க்கணும்னா 2028 ஏற்றி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போய்கிட்டு இருக்கு, இல்லாட்டி ஃபாலிங்கில் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இதுவும் அதே மாதிரி 2024 டயத்துலேயே நல்லா ஹையை ஏற்றி வச்சுவிட்டு இப்போ கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அந்த ஹையை பீட் பண்ணுற அளவுக்கு சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்குவோம், என்ன சூழல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம், நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 344 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2096ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகுது. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் நம்ம பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு 202% அண்டர் வேல்யூவாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு 255% அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு வருது. இப்போவே வந்து இன்னும் வந்து அண்டர் வேல்யூ அப்படிங்கிற கால்குலேஷனுக்குள்ளே தான் இருக்கிறான். ஸோ இப்போ இது வந்து இன்னமும் வந்து ஒரு 50% கிட்டக்க கூடுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ப்ரொவைடட் இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பிஸ்னஸை, அவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து இது பண்ணணும், ஸ்டேபிளைஸ் சஸ்டெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ரோத்துக்கும் கொடுக்கணும். இந்த அண்டர் வேல்யூ அப்படின்னு இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஇடிடிஎம் பார்த்தோம்னாக்க 34 எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. பிபி பார்த்தோம்னா 5.9 அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. பெக்டிடிஎம் நெகட்டிவில் இருக்குது, அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது. ஆனால் அங்கே அண்டர் பிஇ வேல்யூஷன் அங்கே வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இதையே அண்டர் வேல்யூன்னு எடுக்கிறானா என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. ஆனால் நம்ம இந்த இடத்துல அண்டர் வேல்யூ 200% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பிஇ அண்ட் பெக்டிடிஎம் பார்த்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனான்னு பார்க்குறோம். தென் சப்சிக்வெண்ட்டாக புக் வேல்யூ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு தான் புரிதலாக நம்ம எடுத்துக்க முடியுது. எப்போ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ அது கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். க்ரோத் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போவுமே வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.68 அப்படிங்கும்போது ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் கிட்டத்தட்ட 20% க்ரோத்துக்கான ஆனுவலைஸ்டாக ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 11% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரெவென்யூன்னு பார்க்கும்போது இந்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸில் 7% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 8% டவுன் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது.
இப்போ Q2Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 31% டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம பவர் கிரிட்டோட ஏர்னிங்ஸ் நம்ம வந்து இப்போ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க பவர் கிரிட் மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அதானி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து டாடா பவர் பண்ணுறாங்களான்னா டாடா பவர் பண்ணல, அதாவது வந்து ஆமாம் இவங்க வந்து அந்த அதானி பண்ணுறாங்க, பவர் கிரிட் பண்ணுறாங்க, வேறு யாரோ ஒருத்தர் JSW பண்ணுறாங்களா இல்லாட்டி இன்னும் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான சில கம்பெனிஸை மாத்திரமே எடுத்து வச்சுட்டேன்னா இவங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்டர் போடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுக்குன்னு வரும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டஸ் ஆர்டர் போடுவாங்க. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆர்டர் போடுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போடுறது நம்ம பார்க்க முடியாது. பட் இவங்க இந்த மாதிரி இந்த கேபிள் செட் பண்ணுறாங்க இல்லைங்களா, கிரிட்டு செட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ பவர் கிரிட்டோட இதுவும் வந்து ஏர்னிங்ஸும் கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் அது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம கார்லேஷன் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து கனெக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ எனிவே இங்கே வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிஸ்னஸ் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு ஸ்டாக்னேட்டட் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட இப்போ 5 குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை 9ன்னு போயிட்டு அப்படியே 8ங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு ஸ்டாக்னேட்டட். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அன்லஸ் அதர்வைஸ் அடுத்த குவார்ட்டர்லேருந்து அவங்க வந்து மேலே வராங்கன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே செப்டம்பர் குவார்ட்டர் அதாவது Q2க்கு பார்த்தோம்னா எக்ஸிட் ஆகுறது 1.1. அது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஏற்கனவே எக்ஸிட் ஆகிறதுக்காக இருந்தது 2.2, அதான் எக்ஸிட் ஆச்சு. இப்போ 1.1. அப்போ அவன் வந்து 2க்கு மேலே எடுத்தாலே வந்து 2க்கு மேலே எடுக்கணும். ஏன்னா 2.1 இந்த குவார்ட்டருக்கு எடுத்துக்கிறேன். 2க்கு மேலே எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் 2.5 3க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம், இவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது. அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த சூழலில் இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது MF வந்து 0.4 குறைச்சி வச்சுருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸும் பார்த்தோம்னா 0.8 குறைச்சி 9.3 இருக்குது. FISம் பார்த்தோம் அப்படின்னா 0.5 குறைச்சி 7.8 இருக்குது. MFA குறைச்சிருக்கிறான், இன்ஸ்டிடியூஷன்ஸ் FIS எல்லாருமே குறைச்சிருக்கிறாங்க அப்போ இப்போ இந்த குவார்ட்டருக்கு. அதனால நம்ம இதையும் கணக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபேர் ப்ரைஸோடைய நிலையில் பார்க்கும்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3ன்னு இருக்குது. ஸோ இப்போ 3ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி PE PB இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ நமக்கு இந்த நிலையிலேருந்து 2.5க்கு கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னால் 248 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு கீழே உடச்சி 1.5 வரைக்கும் வரான்னா 149 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. மேலே ஏறுமா அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதே மாதிரி EPSோட TTM வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே எப்படி ஏறுமா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தோணலை. அதனால நான் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எஸ்டிமேட்டட் EPS 2.53ன்னு வருது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸிட் ஆக போகிறது 1.10. ஸோ 1.4 நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இவன் 2.5 எடுத்தா அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும். குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும், அதாவது வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னாக்க அதுவும் நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன காரணம்னாக்க இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், ஆனால் நமக்கு இப்போ வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது. அதனால இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை மேலே உடைச்சி மேலே ஏறுவானான்னாக்கா சந்தேகத்துக்குரியதாக நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா கால்குலேஷன் பிரகாரம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகுறதுனால உடைக்க சாத்தியக்கூறு இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அவன் வந்து சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அது சந்தேகத்துக்குரியது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலே ஏறாட்டியும் பரவாயில்ல, கீழே உடைக்காமல் அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர் வெயிட் பண்ணாங்கன்னா சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீழே உடைச்சாங்கன்னா கரெக்டிவ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கவனத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுக்கு ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் 340. இப்போ அவன் வந்து ஆல்ரெடி ஜூன் மாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு R1 பாட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட போயிட்டான்.
இது போன குவார்ட்டருக்கான R1 பாட்டம் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும், அந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட போயிருக்கிறான். இந்த குவார்ட்டருக்கான R1 பாட்டம் 388 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் ஏற்கனவே அச்சீவ் பண்ணதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 11 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்படியே பார்த்தோம்னா ஜூலை மாதத்துலேருந்து பிரேக் பாயிண்ட் உடச்சி கீழே கரெக்டிவ் ட்ரெண்டை லீட் எடுக்கிறாங்க. S1 ஆன 308லேருந்து 316 அதையும் உடைச்சிட்டாங்க, 296 இருக்கு. இப்போ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா S2 232லேருந்து 250, S3 200லேருந்து 207 இந்த ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது. சப்போஸ் பிரேக் பாயிண்ட்டுங்கிறதே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான், 340 பிரேக் பாயிண்ட்டே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்படி பிரேக் பாயிண்ட்டை 340ங்கிறது சப்போஸ் இங்கேருந்து மேலே ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால் S1 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், 308லேருந்து 316 அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கடுத்து பிரேக் பாயிண்ட் 340 ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா R1 388லேருந்து 417 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதில் R1உடைய பாட்டமான 388ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னன்னாக்க இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. சப்போஸ் இவங்க மேலே ஏறணும்னு நினச்சாங்கன்னா இந்த R1 388 அப்படிங்கிறது இந்த கேப்பை ஃபில் பண்ணலை. ஸோ இப்போ அது வரைக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ரொவைடட் பிரேக் பாயிண்ட் உடச்சி அப்சைடு ஸ்ட்ராங்காக மூவ் ஆகணும் அப்படின்னு நான் மாத்திருந்தோம். கரெக்டிவ் ட்ரெண்ட் எடுத்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி S2 232லேருந்து 250, S3 200லேருந்து 207. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. இறைவன் திருக்கருணை.